ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதையெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறதுக்கான விஷயத்த நான் தான் இது பண்ணணும். ஆனால் என்னால் இதெல்லாம் இது பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? என்னால் ஒரு சில விதத்தில் உங்களுக்காக நான் பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு இடையில எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்துக்கிறதுக்கான வழியை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமா அதெல்லாம் உண்மைதான்ப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு இதுக்கு மேலே என்னால் எதையும் சொல்லிக்கிறதுக்கான இதுங்கிறது டைம்ங்கிறது இல்லை. உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுத்துக்கிறீங்க, பண்ணுறீங்க, செய்கிறீங்க. அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்டு இது பண்ணிக்கிறது தான் எனக்கு ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கு மேலே என்னால் இது பண்ண முடியல, செய்ய முடியல அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு இதுக்கு மேலே என்னால் இது பண்ணிக்க முடியலை, செய்ய முடியலை அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு எல்லாமே நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள்ல எனக்கு சப்போர்ட்டிவான விஷயங்களை நினச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. சப்போர்ட்டிவாக ஒரு சில விஷயத்தில் என்னால் எதுக்கும் இது பண்ண முடியலை, செய்ய முடியலை அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு நான் வேணுங்கிற உதவியை நல்லது செய்ய வேண்டிய உதவியை நான் செய்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் எதுவும் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில ஒன்றும் செய்ய முடியலை, பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால தானே இது பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் புரியுது. புரியாமல் இல்லை. எனக்கு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட இந்த விஷயத்தில் எதுவும் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான இது நான் தான் பார்த்துக்கணும், பண்ணணும், செய்யணும். உங்களுக்கு இதுக்கு மேலே எல்லா விஷயத்துலேயும் எல்லா இதுவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே எல்லா விஷயத்துலேயும் நான் வேணுங்கிற விஷயங்களை நான் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியலை. போக போக உங்களுக்கு எல்லாமே சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது வரும். அப்படி வர்றப்போ நீங்களே எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான டைமிங்கிறது வேணும். அதுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்று அனுசரித்து போக முடியும், பண்ண முடியும். இல்லாட்டினா என்னால் எந்த விஷயத்துலையும் எதுவும் இன்னும் செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம்மாப்பா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இப்போ இப்போ நம்ம கொஞ்சம் அதையெல்லாம் நான் இது பண்ணிக்கிட்டு போகிறதுக்கான இது எனக்கு தான் வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் விடுங்கப்பா, நம்ம அதுக்கு மேலே பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு எல்லாமே நான் சராசரியாக ஒரு சில விஷயங்களை மாற்றி பேசுகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கட்டும், அதுக்கு தான் என்னால் எதுவும் பண்ண முடியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் ஒன்றும் பேச முடியாது, பண்ண முடியாது. உனக்கே இது எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் புரிகிறதுக்கான இது நம்மளால் எதுவும் செய்ய முடியலை, பண்ண முடியலை. உனக்கு இதுக்கு மேலே நான் எந்த விஷயத்துக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லது. அதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான்ப்பா, நம்மளால் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது அளவுக்கு எனக்கு ஒரு அளவுக்கு ஒன்றும் இது இல்லை.